கடகத்துக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட குணங்கள் இருக்கும் அப்படின்னா அது என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறத நம்ம நேரடியாக சொல்லுங்க. பொதுவாக கடகராசிக்காரவங்க ரொம்ப இலகுன மனசு சார். இன்னொன்று, யாருடைய உதவியுமே இல்லாமல் தானே கையை ஊனி கர்ணம் பாயிறவங்க தான் கடகராசிக்காரவங்க. கடகராசி ஆண்மகனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு கேட்டாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவார், இல்லை வெளியே கூட்டு போய் கூட வாங்கி தருவார். சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார். அதுபோல் பாக்கியசாலிகள் கடகம் சார். இன்னொன்று, ஒரு கடகராசிக்காரவங்க கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தாவே ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருந்தாலும் அசராமல் உழைப்பாங்க. நம்ம கம்பெனி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் உழைப்பாங்க. எந்த மாதிரியான வேலைன்னா மிலிட்ரி, போலீஸ், மீடியா நல்லா இருக்குது. நம்ம விஜய் சார், டிவிகே விஜய் சார் வந்து கடகராசி தான். மீடியாலேருந்து அரசியலுக்கு வராங்க. அரசியல் அரசாங்கத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. குழந்தை பிறப்பில் ஒரு சிறு தாமதம் இருக்கலாம். ஒரு கேர்ள் பேபி பிறந்துருச்சுன்னா அது ஒரு பிரின்சஸ் தான், பெரிய மகாராணி. தூக்கி தலையில் வச்சு அதை கொண்டாடுவாங்க. கால் தரையிலே படாது. செவ்வாய் கிரகம் வந்து பலம் பெற்று இருக்கிற பழனி முருகனை போய் தரிசிச்சுட்டு வரணும். நீங்கள் ஆண்டி குளத்தில் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கேன்னு சொல்லி போகிறவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புகிறவர் தான் பழனி முருகன். கும்பராசி நேயர்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பேசிக்காகவே 2 பேத்துக்கு ஒத்து வராது, கிளாஸஸ் வரும். பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்தவர் பாரம்பரிய ஜோதிடர் சூரிய தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். கடகராசி நேயர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே கடகம்னா ஒரு குணநலம் இருக்கும். தனியாக இந்த குணத்தை வச்சு நம்ம கடகத்தை அடையாளப்படுத்தலாம். 12 ராசிகள் இருந்தாலும் கடகத்துக்கு மட்டுமே ஒரு குறிப்பிட்ட குணங்கள் இருக்கும் அப்படின்னா அது என்னென்ன குணங்கள் அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. பொதுவாக கடகராசிக்காரவங்க ரொம்ப இலகுன மனசு சார். நம்ம வீட்டில் 5 பேர் இருந்தால் அம்மாவுக்கு எவ்வளோ இலகுன மனசு இருக்கும். அது வந்து ஒரு கடகராசியில் பிறந்த ஆணோ பெண்ணோ யாருக்காக இருந்தாலும் ஒரு இலகுன மனசு இருக்கும். இன்னொன்று, யாருடைய உதவியுமே இல்லாமல் தானே கையை ஊனி கர்ணம் பாயிறவங்க தான் கடகராசிக்காரவங்க. பூர்வீகத்திலேருந்து எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒன்று அப்பாவே ப்ராப்பர்ட்டியை விற்றுருப்பாங்க, இல்லை அப்பாவுடைய முன்னோர்கள் விற்றுருப்பாங்க. சித்தப்பாக்கள், பங்காளிகளுக்காக அப்பா ப்ராப்பர்ட்டியை விட்டு கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆக மொத்தம் நமக்கு பிரயோஜனம் இல்லை. நம்மளே படிக்கணும், நம்மளே வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு நிலைமையில அதிகப்படியாக இருக்கிறது கடகராசி நேயர்கள். இதெல்லாம் இல்லை, எனக்கு பூர்வீகம்லாம் இருக்குது அப்படின்னா அதில் சுயஜாதகம் 5ஆம் இடம் பலம் பெற்று இருக்கும். அதில் மற்ற கோள்நிலைகளை ஆராய்ச்சி பண்ணி தான் அதை சொல்லணும். மற்றபடி கடகத்தை அழுக வைக்கிறது ரொம்ப ஈஸி. ஊன்னு சொன்னால் உடனே அழுதுருவாங்க. ரொம்ப சென்சிட்டிவ். எல்லார் மேலேயும் அன்பு வைக்கக்கூடிய ஒரு சமரசம், சமாதானம், ஒரு தாய்க்கு உண்டான குணம் எல்லாமே கடகராசிக்காரவங்க கிட்ட இயல்பாகவே இருக்குங்க. ரொம்ப ஒரு நல்ல குணம். எப்படி ஓடுற தண்ணியில் பாசி படியாதோ இது ஒரு நீர் தத்துவ ராசி. ஓடும் தண்ணி, ஓடுற தண்ணியில் படியாத பாசி மாதிரி கடகத்தோட மனசில் பாசி, அழுக்கு எதுவுமே படியாது. சுத்த ஒயிட்டு, நல்ல வெள்ளை மனம் படைத்தவர்கள் அப்படின்னா கடகம். இப்போ நாம் ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து போகிறோம், ஏதோ ஒரு திங்ஸை மிஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். அந்த 5 பேரில் ஒரே ஒரு பொண்ணு கடகராசி இருந்ததுன்னா இது ஒன்று திடீர்னு எடுத்து கரெக்டாக வச்சுருந்து எடுத்து கொடுத்துருவாங்க. இன்னொன்று, ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. வீடு நல்லா கலைஞ்சு கிடக்கா, ஒரு 5 பேர் 7 பேர் உள்ள குடும்பத்தில் ஒரே ஒரு கடகம் இருந்தால் நம்ம பாட்டு கிளச்சி போட்டு போகலாம். அது யாரையும் எதுவும் சொல்லாமல் திரும்ப எல்லாத்தையும் எடுத்து ஆர்கனைஸ்டாக இருந்த இடத்துல அடுக்கி வச்சு அடுத்தவங்களுக்கு மறுபடி பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறது கடகம். ரொம்ப தூய்மையான மனசு, இலகுன மனசு, எல்லாராலும் அதிகமாக புண்படக்கூடிய மனிதர்கள் கடகம். பிறரால் அதிகம் பயன்படக்கூடியவர்கள் 12 ராசிகளில் கடகம். இன்னொன்று, ஒரு கடகராசிக்காரவங்க கிட்ட நம்ம பேசிகிட்டு இருந்தாவே நம்ம அம்மா கிட்ட பேசின ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ ஒரு சுகமாக பேசுவாங்க. ஒரு ஆறுதல் கொடுப்பாங்க. ஒரு நண்பனா, நண்பியா, பெஸ்டியா, இல்லை கேர்ள் ஃப்ரெண்டாக, ஒரு ஒய்ஃபாக, ஹஸ்பண்டாக கடகம் கிடைக்கிறதுக்கு நாம் கொடுத்து வச்சுருக்கணும். கடகராசி ஆண்மகனை ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணால் நைட்டு 12 மணிக்கு சாப்பாடு கேட்டாலும் ஆர்டர் பண்ணி வாங்கி தருவார், இல்லை வெளியே கூட்டு போய் கூட வாங்கி தருவார். சாப்பாடு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டார். அதுபோல் பாக்கியசாலிகள் கடகம் சார். கடகராசியில் பிறந்தாலே ஒரு பாக்கியம் இருக்கும். இந்த கர்மாக்காக தான் கடகத்தில் பிறந்திருக்காங்க. பிறக்கும் போதே ஒரு பாக்கியசாலிகள் அப்படின்னா அது எந்த பாக்கியத்தில் கடகம் பிறந்திருப்பாங்க மேம்? 3 விதமான யோகத்தில் பிறந்தவங்க தான் சார் கடகராசிக்காரங்க. குரு சந்திர யோகம், குரு மங்கள யோகம், சந்திர மங்கள யோகம். இது என்னைக்கா இருந்தாலும் கடகத்துக்கு கொடுத்தே தீரும். எனக்கு இந்த யோகம்லாம் இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொன்னாக்க பேசிக்காக ஒரு 16 வயசு வரை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 16 வயசுக்கு மேலே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்ச்சி இருக்கும். 16 வயசு வரை குரு தசை. ஸோ குரு உச்சமடைகிறனால 16 வயசு வரை தான் கஷ்டம். அதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். சரிங்களா? நமக்கு எதுவும் வேணாம், எனக்கு ஒரு ஷர்ட்டு கூட நான் காஸ்ட்லியாக எடுத்துக்கல, நான் ஒரு 500 ரூபாய்க்கு ஷர்ட் எடுத்துக்கிறேன், ஆனால் என் பையனுக்கு ஒரு ஷூ தேவைப்படுது, ஒரு ஸ்கேட்டிங் ஷூ தேவைப்படுது, அவன் கிளாஸ் போகிறான், அவன் ஆசைப்படுறான்னு மற்றவங்களுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணி வாழ்கிறது தான் இந்த ஜென்மத்தில் பிறவி கர்மா கடகத்துக்கு. அதாவது அம்மா அப்பாவுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது, மனைவி மக்களுக்காக தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது,
போன ஜென்மத்தில் அதை பண்ணாமல் நம்ம லக்ஸரியாக இருந்துட்டு வந்திருப்போம். நம்மளுடைய தேவை எது, நம்மளுடைய ஆசைகளுக்காக வாழ்ந்திருப்போம். இந்த ஜென்மத்தில் நம்ம மனைவி மக்கள், நம்மளுடைய தாய் தந்தையை சுற்றி நம்மளை உள்ள சுற்று வட்டாரம் சமுதாயத்தை பாதுகாத்து கொண்டு போகிறதுக்காக பிறவி எடுத்தது கர்மா ஆஃப் கடகம். கடகராசியில் பிறந்தவங்க நம்ம நிறையா பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு குறை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கடகத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குறை அவங்க வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்னா அது எதுவாக இருக்குங்க மேம்? கடகம் ஒரு 75% பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் நகையை தொலைக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. அதுவும் இன்றைக்கி நகை விற்கிற விலைக்கு ஐயோ எப்போ தொலைச்சிட்டேனே, இன்றைக்கி அந்த நகை வாங்க முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்க கடகம் நிறையா. சின்ன சின்ன நகைகள், ஒரு மூக்குத்தி, ஒரு ஸ்டெட்டு, ஒரு ரிங்கு, அது போல் தொலைஞ்சிடுச்சு, இல்லை வெள்ளி ஆர்னமெண்ட்ஸ் தொலைஞ்சிடுச்சு, இல்லை அழிச்சிட்டேன், நகையை வந்து தெரியாதனமாக அழிச்சிட்டேன், அதை விற்றுட்டு நான் வேறு என்னமோ பண்ணிட்டேன், செலவு பண்ணிட்டேனே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்க கடகம் ரொம்ப அதிகம். இன்னொன்று கொஞ்சம் ஈகோ இருக்கும். கடகத்துக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். மைண்டு ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். 15 டேஸ் இருக்கிற மைண்டு அடுத்த 15 டேஸ் இருக்காது. ஏன்னா சந்திரன் வீடு இலவு 15 நாள் தேஞ்சு 15 நாள் வளருது இல்லையா? அதுபோல் மைண்ட் ஆசிலேஷன் கடகத்துக்கு ஆல்வேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு பெரிய குறை என்னன்னு பார்த்தா, ஒரு அம்மா வந்து நம்ம எல்லாரையும் எப்படி பார்த்துப்பாங்க, ஆனால் அம்மாவுக்கு என்ன வேணும் நமக்கு தெரியாது. அம்மாவை நம்ம கண்டுக்கவும் மாட்டோம். நம்ம நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் அம்மாவுக்கு என்ன வேணுங்க ஒரு கேர் பண்ணுறோம் பாருங்கள். அவங்களுக்கு என்ன வேணும்னு யாருக்குமே தெரியாது. அதுபோல் கடகத்தை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. கடகம் சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்துக்கும், ஆனால் கடகத்தை கண்டுக்க ஆள் இருக்காது. இது வந்து கடகத்துக்கு பிறவி கர்மா, பிறவிலே வந்த ஒரு குறை. அவங்க எல்லாரையும் 4 பேர் இருந்தால் 4 பேரையும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன தேவை, எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ண ஆள் இல்லை, எனக்கு ஒரு பொருள் வாங்கி தர ஆள் இல்லை, என்னைய ஒரு சந்தோஷமாக வச்சுக்க ஆள் இல்லை அப்படின்றது கடகத்தோட ஒரு பெரிய மனக்குறை சார். மேக்ஸிமம் 80% இப்படி இருக்கும். இதெல்லாம் இல்லை, 4ஆம் வீடு நல்லா இருக்குது, 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு, சந்திரன் பிறப்பு ஜாதகத்தில் நல்லா இருக்கார் அப்படிங்கிற போது எல்லா சுகமும், இந்த குறைகளும் இல்லாமல் எல்லா சுகமும் இருக்கிற கடகராசிக்காரர்களும் இருப்பாங்க. இது இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு சுய ஜாதகத்தில் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து கடகத்தில் எந்த மாதிரி ஒரு ஸ்கில்லோடு இருப்பாங்க? அவங்களுக்கு எந்த துறையில் எடுத்தாங்கன்னா இன்னுமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்க? கடகராசி பொதுவாக வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய முதலாளியாக இருந்தாலும் 100 பேரை வச்சு வேலை வாங்கினாலும் உங்களால் சீட்டில் உட்கார முடியாது, உட்காரவும் விடாது. உங்களுக்கு மைண்டு வந்து இங்கே உட்காராது. வேலை ஒழுங்காக நடக்குதா, பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்து, இப்போ மூட்டையே தூக்கிட்டு இருந்தாங்க, ஒரு லோடு ஏற்றிட்டே இருந்தாலும் நீங்களும் போய் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவீங்க, போய் எடுத்து தூக்கி கொடுப்பீங்க. அதுதான் கடகம். ஒரு இடத்துல உட்காந்து ஐசோலேட்டடாக நான் வந்து உட்காந்து வேலையை பார்க்குறேன், தனியாக நான் வந்து சிஸ்டம் ஒர்க் மட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கடகம் இருக்காது. ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்கும். இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது, டப்புன்னு டீ மாஸ்டர் வரலன்னா இறங்கி போய் நான் டீ அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தொழில் தெரிஞ்சு தொழில் பண்ணுறது கடகம். கடகத்துக்கு என்னென்ன தொழில், முதல் தர தொழில் அப்படின்னா கடல் சார்ந்த வணிகம் சார். கடல் சார்ந்த வணிகத்துக்கு முதல் தர தொழில். 2வது சமைக்காத உணவு. சமைக்காத உணவில் நல்ல வருமானம் வரும். சமைக்காத உணவுனா ஒரு மசாலா பொடி மேக் பண்ணுறோம், இப்போலாம் சத்து மாவு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்குது, சத்து மாவு மேக் பண்ணுறோம், சிறுதானிய மாவு மேக் பண்ணுறோம், கேப்ப மாவு, அது மாதிரி சமைக்காத பொருள் என்ன வேணால் பண்ணலாம். அரிசி, கீரை, மளிகை ஜாமான், க்ராசரி ஷாப் வைக்கிறேன், அது எல்லாமே பண்ணலாம். எண்ணெய் செக்கு வைக்கிறது, ஆயில், அப்புறம் பால் இருக்குல்ல, ஆவின் பால் வந்து டெண்டர் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து பண்ணுறது, பால், தயிர், நெய் இது எல்லாமே கடகத்தோட, அதாவது சந்திரனுடைய காரகத்துவ தொழில்கள். இந்த தொழில்கள்லாம் முதல் தர வருமானம் ரொம்ப அதிகமாக கடகராசிக்கு கிடைக்கும். இதை முதல் தர வருமானமாக எடுத்து பண்ணாங்க அப்படின்னா பெரிய நிலைக்கு பெரிய தொழிலதிபராக பல பிரான்ச்சஸ் வச்சு பெருகிறதுக்கு சான்சஸ் ஆர் ஹை. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு வேலை அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அந்த வேலை எப்படி இருக்கும்? இவங்க வேலையில் எந்த மாதிரி இவங்க வேலை செய்வாங்க? அதே சமயம் கடகத்தில் இருக்க ஒரு எம்ப்ளாயி வந்து எந்த துறைக்கு வேலைக்கு போனால் அவங்களுக்கு அந்த க்ரோத் அப்படியே கிராஜுவலாக லைஃப் லாங் இருந்துகிட்டே இருக்கும், அவங்களுக்கு பிடித்தமான வேலையாகவும் எதுவாக இருக்குங்க மேம்? கடகராசிக்காரவங்க வேலைன்னு வந்தால் அது யாருக்கு கீழே வேலை பார்த்தாலும், ஒரு கம்பெனியில் எம்ப்ளாயியாக இருந்தாலும் அசராமல் உழைப்பாங்க. நம்ம கம்பெனி அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் உழைப்பாங்க. எந்த மாதிரியான வேலைன்னா மிலிட்ரி, போலீஸ், மீடியா நல்லா இருக்குது. நம்ம விஜய் சார், டிவிகே விஜய் சார் வந்து கடகராசி தான். அதுபோல் நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயா கடகராசி தான். மீடியாலேருந்து அரசியலுக்கு வராங்க. அரசியல் அரசாங்கம் ரொம்ப நல்லா இருக்குது, 2க்குரிய சூரியன் அப்படின்றனால தனம், குடும்பம், வாக்கு, அரசியல் அரசாங்கத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. எவ்வளோ அவங்க நம்ம ஒரு எக்ஸாம்பிள், வாழ்வியல் எக்ஸாம்பிள் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளில் தான் சொல்ல முடியும். இப்போ கலைஞர் ஐயா போட்ட எஃபர்ட்டு, இப்போ நம்ம சார் தளபதி டிவிகே விஜய் சார் போடுற எஃபர்ட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். மக்களை வந்து கூட்டி மக்களுக்கு என்ன வேணுங்கிறத வந்து அணுகி அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, அதுபோல் கடகம் ஒரு இடத்துல வேலைக்கு போகுது அப்படின்னா அவங்க முதலாளிக்கு என்ன வேணும், நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி 100% அவுட்புட் வந்து நீட்டாக நல்லா வெள்ளையாக தர முடியும் அப்படின்னு இன்டெப்த்தாக உள்ளே போய் ஒரு சின்ன நாலேஜ் கூட இல்லாமல் கடகம் வேலை பார்க்க மாட்டாங்க. உள்ளே நல்லா தெரிஞ்சால் மட்டும்தான் அதில் இறங்கி வேலை பார்ப்பாங்க. ஒரு விஷயம் தெரியலை அப்படின்னா அதை போய் கற்றுக்கிட்டு வரும்.
கடகம். கற்றுக்கிட்டு வந்து உட்காந்து வேலை பார்த்தா தான் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. கற்றுக்காம வேலை பார்த்தா அவங்க மனசு அந்த இடத்துல உட்காந்து வேலை பார்க்க விடாது. ஏன்னா மனசு சும்மாவே ஆசிலேட் ஆகிட்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது வேலை தெரியாமல் வேலை பார்க்குறோமே, இது தப்பாக போயிடுமா, இல்லை சரியாக பண்ணிவிடுவோமா அப்படிங்கிற நினப்பிலே வேலை பார்க்க முடியாது. ஸோ 100% பியூராக ஒரு தூய்மையாக வேலையோட அவுட்புட் வர்றது கடகத்துக்கு சார். கடகராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? பொதுவாக திருமணத்துக்கு பின் அவங்க எப்படி இருப்பாங்க? திருமணம் பண்ணக்கூடிய நபர்களே கடகத்துக்கு யாராக இருந்தால் அவங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும், இந்த மாதிரி குணத்தை தேர்ந்தெடுக்கிற பட்சத்தில் இன்னும் நல்லா இருக்குங்கிறத பற்றி சொல்லுங்க மேம். கடகராசிக்கு திருமண வாழ்க்கை பெண்ணாக இருந்தால் கணவரால் சின்ன மன வருத்தம் இருக்கும். சின்ன மன வருத்தம். ஏன்னா கடகத்தில் செவ்வாய் நீசமாகறனால கணவரால் சின்ன மன வருத்தம். கணவர் நம்மளை கண்டுக்கலையே, நமக்கு என்ன பிடிக்குதுன்னு அவருக்கு கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் கொஞ்சம் வேலை ஓரியன்டாக ஓடிட்டுருப்பார். கடகத்துக்கு 7 8 கூடியவன் சனி. சனினா வேலை, ஒர்க்கு, வேலை ஓரியன்டாக ஓடிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ரொமான்ஸ் கம்மியாக இருக்கும். ஐயோ நம்மளை லவ் பண்ணலையே அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் கணவருக்கு அந்த எண்ணம், அதாவது மனைவி மேலே இருக்கிற அக்கறைக்காக தான் அவர் வந்து கஷ்டப்படுறாரு. அது புரியாது பெண்களுக்கு, பெண்ணாக இருந்தால். இதே கடகராசி ஆணாக இருந்தால் ஒய்ஃபை நல்லா தாங்குன்னு தாங்குவாங்க சார். ஒரு சாப்பாடு கேட்டாலும், நைட்டு டின்னர் கேட்டாலும், 2 மணி 3 மணி கேட்டாலும் வாங்கி தர கடகராசி ஆண்கள் நான் நிறையா பார்த்துருக்கேன். என்ன கடகத்துக்கு எக்ஸ்போஸ் பண்ண தெரியாது. மனசுக்குள்ளே எல்லாமே வச்சுருக்கோம். நான் எக்ஸ்ப்ரெசிவ் தான் கடகம். அப்படி இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு இடையே கிளாஸஸ் இருக்கும். மற்றபடி கடகத்துக்கு அமைகிற வாழ்க்கை துணை வெல் மெச்சூர்டாக இருப்பாங்க. பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணுவாங்க. மனசளவில் வாழ்க்கை துணை வந்து நம்மளை விட நல்லா மெச்சூர்டாக நம்மளை கைட் பண்ணுற மாதிரி ஒரு வாழ்க்கை துணை தான் கடகத்துக்கு கண்டிப்பாக அமைவாங்க. ஏன்னா 7 8 சனியாக வரனால வெல் மெச்சூர்டு ஆரோஸ்கோப். மனைவிக்கு ஒரு மனைவியாக இருந்தாவோ கணவனாக இருந்தாவோ ஒரு வெட்டுக்காயம், ஒரு தீக்காயம், ஏதோ ஒரு தழும்பு உடம்புல கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா 7ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியாக வரனால ஒரு காயம் கண்டிப்பாக வாழ்க்கை துணைக்கு உண்டு. 2வது குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருக்குமே முன்னேற்றம் கூட. கடகராசியில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒரு குழந்தைக்கு பின் அவங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களுக்கு வரப்போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்க மேம். கடகராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் லக்னாதிபதி சந்திரன் 5ல் நீசமடைகிறனால ஒரு சிறு தாமதம் ஒரு சிலருக்கு இருக்கலாம். குழந்தை பிறப்பில் ஒரு சிறு தாமதம் இருக்கலாம். ஆனால் ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அதே ஒரு கடகராசி ஒரு தந்தைக்கு ஒரு கேர்ள் பேபி பிறந்துருச்சுன்னா அது ஒரு பிரின்சஸ் தான், பெரிய மகாராணி. தூக்கி தலையில் வச்சு அதை கொண்டாடுவாங்க. கால் தரையிலே படாது. எனக்கு எதுவும் வேணாம், என் பிள்ளைக்கு எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைய வளர்ப்பாங்க, பெண் குழந்தை. அதே ஒரு கடகராசி அம்மாவுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்துருச்சுன்னா அவர் தான் மகாராஜா. அவரை தூக்கி தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. ஏன்னா இயற்கையாகவே கடகத்துக்கு ஒரு தாய்மை குணம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு குழந்தை பிறந்தா அதை எப்படி பார்த்துப்பாங்க? தன்னை பெற்றவங்களையும் சரி, தான் பெற்ற குழந்தைங்களையும் சரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது கடகம் தான். 2 பேரையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி நல்லபடியாக சேவ் பண்ணி பார்த்துப்பாங்க. குழந்தைங்களுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படின்ற அளவில் மனசளவில் ஒரு பூரிப்படைஞ்சிருவாங்க அந்த குழந்தை செல்வத்தை பார்த்து. முதல் குழந்தையில் மட்டும் ஒரு சின்ன தடை தாமதம், இல்லை குழந்தையால் ஒரு மன கஷ்டம், குழந்தைக்கு ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சார். 2வது குழந்தை பிறந்த பிறகு வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஒரு சிலருக்கு கண்கூட பார்க்க முடியுது அனுபவத்தில். கடகராசிரியர்களுக்கு ஒரு எதிரிகள் அப்படின்னா யார் இருப்பாங்க? இந்த உறவிடமிருந்து அவங்க கடகத்துக்கு என்றைக்குமே பிரச்சனை தான். அது ஒரு நெருங்கிய உறவுகளாக இருக்கலாம், இல்லை பழக்க வழக்கமாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நபர்கள், இந்த குணத்தில் இருக்கிற நபர்களை வந்து கடகம் பார்த்தா கொஞ்சம் விலகிக்கோங்க, ஏன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை தான் அப்படின்னா அது யாருங்கிறத சொல்லுங்க. கடகராசிக்கு கும்பராசி அட்டமஸ்தானம். ஸோ கும்பராசி நேர்கள்ட்டேருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பேசிக்காகவே 2 பேத்துக்கு ஒத்து வராது, கிளாஸஸ் வரும். அப்புறம் இன்னொன்று, சந்திரன் உச்சமடைகிறது 11ல் பாதகஸ்தானத்தில். அப்படிங்கும்போது ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக் ஃப்ரெண்டு எனக்கு இருக்காங்க, ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருக்காங்க அப்படின்னு கடகத்துக்கு உருப்படியாக வச்சுக்கவே முடியாது. அந்த ஃப்ரெண்டே எதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா 11ங்கிறது ஒரு தனி நபரை நம்ம க்ளோஸாக வச்சுக்கிறது, க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் உள்ளே வச்சுக்கிறது. ஒரே நபர், ஒரு நபர் 2 நபர்கிட்ட மட்டும் நான் க்ளோஸாக இருப்பேன், பெஸ்டியாக இருப்பேன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல போய் சந்திரன் உச்சமடைகிறாரு. அது பாதகஸ்தானம்ங்கிறனால அந்த ஃப்ரெண்ட்ஸ்னால கடகத்துக்கு கொஞ்சம் பாதகம் தான் சார். ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுவும் ஒரே ஃப்ரெண்டு எனக்கு இருக்கிறது, ஒரே ஃப்ரெண்டு, ஒரே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னிங்கன்னா அவங்கக்கிட்ட எந்த சீக்ரெட்ஸும் சொல்லக்கூடாது. பேசிக்காகவே கடகத்துக்கு சீக்ரெட்ஸ் மனசில் வாயில் இருக்காது. அது ஓடுற தண்ணி மாதிரி ஓடிடும். சொல்கிறதே தெரியாமல் சொல்லிடுவாங்க. நான் சீக்ரெட்டை சொல்கிறேன் அப்படின்னே தெரியாமல் சொல்லிடுவாங்க. அதனால நம்ம வாயையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கணும். வாயும் நமக்கு எதிரி தான். கடகராசிக்கு எனக்கு பண சேர்க்கை வேணுங்க, எல்லாருக்குமே பணம் தேவை, கடகராசிக்கும் கட்டாயம் தேவை. எனக்கு இன்றைக்கி காசு வரணும், எனக்கு ஒரு பரிகாரம் கொடுங்க, ஒரு வாழ்வியல் பரிகாரம். இதை நான் தொடர்ந்து பண்ணுறேன், பட் எனக்கு லாபமோ பணமோ ஏதோ ஒரு வகையில் எனக்கு பணம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க மேம். கடகராசிக்கு ஒரு சிம்பிளான மழைநீர் பரிகாரம் இருக்குது. மழை பெய்யுது இல்லைங்களா? 7 நாளும் மழை பெய்யும், வாரத்தில் 7 நாள் மழை பெய்யும். அதில் திங்கக்கிழமை மழை தண்ணியை பிடிச்சி வச்சு பூஜை ரூமில் வச்சுக்கோங்க.
வச்சுக்கிட்டு அகத்திய முனிவரை மனசில் நினச்சிக்கணும். அகத்திய முனிவரை மனசில் நினச்சிக்கிட்டு இந்த தண்ணி வந்து கங்கை நீர் அப்படின்னு நினச்சி நம்ம குளிக்கிறோம் இல்லையா, குளிக்கும்போது குளிக்கிற தண்ணியோட அதை ஆட் பண்ணிக்கணும். பூஜை ரூமில் ஒன் டே வச்சுட்டு குளிக்கிற நீரோட அதை ஆட் பண்ணி நான் கங்கா ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு அகத்திய முனிவரை வேண்டிக்கிட்டு என்னுடைய கர்மா எல்லாம் கழியணும், நான் வந்து செல்வம் பொருளாதாரத்தில் மேலே வரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்நானம் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்நானம் பண்ணும்போது சோப்பு, ஷாம்பு, எண்ணெய் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் நார்மலாக குளிக்கிறது எப்போ குளிச்சுக்கோங்க. கங்கா ஸ்நானம் அதாவது என்ன மனசில் நினைக்கணும்னா கங்கையில் ஸ்நானம் பண்ணுறோன்னு நினைக்கணும். மழை தண்ணிக்கு பெரிய பவர் இருக்குது. பொதுவாகவே மழை தண்ணி வீட்டில் இருக்கிறது நல்லது. இன்னொன்று, கடகராசிக்காரவங்க திங்கட்கிழமை மழை நீரில் துளசியவோ பனங்கற்கண்டு வெண்கற்கண்டு போட்டு பருகலாம், குடிக்கலாம். அதுவும் வந்து பணத்தை ஈர்க்கும். இன்னும் அதையும் தாண்டி இவங்க மெயினாக செய்ய வேண்டியது அரிசி தானம் பண்ணணும். கோயிலில் போய் குருக்கள் இருக்காங்க இல்லையா, ஏழை குருக்களுக்கு அரிசி தானம் பண்ணலாம். இல்லை அரிசி இல்லாதவங்க, முதியோர் இல்லம், குழந்தைகள் அனாதை இல்லத்துக்கு அரிசி தானம், காய்கறி தானம், சமைக்காத உணவு வாங்கி தானம் பண்ணணும். கோயிலுக்கு போகும்போது உள்ளே போகும்போதே தானம் பண்ணிட்டு தான் போயிட்டு அந்த தர்மம் பண்ண பலனோடு போய் இறைவனை தரிசிக்கணும். இதெல்லாம் வந்து கடகத்துக்கு பணத்தை ஈர்க்கும். என்னைக்கு அவங்க வெளியே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்களோ, ஏன்னா கடகம் வந்து கொஞ்சம் சிக்கனம் இருக்கும், நிறைய கஷ்டப்பட்டிருக்கும், சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டிருக்கும். ஸோ கொஞ்சம் சிக்கனம் பண்ணிப்பாங்க. என்னைக்கு பணத்தை வெளியே கொடுக்குறாங்களோ கொடுக்க கடவுளை அவங்களுக்கு கொடுத்துட்ருப்பார். இப்போ கடகராசி நேயர்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், இல்லை ஒரு கடவுள் கொடுக்கலாம். இவங்களை வந்து இவங்க வழிபட்டால் போதும், இல்லை இந்த கோயிலுக்கு போனால் போதும், கடகத்தில் பிறந்தவங்களோட பிறவியே சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடும். லைஃப்பில் ஒரு டைமாவது இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னா எந்த கோயில் நீங்கள் சொல்லுவீங்க மேம்? கடகராசிக்கு கட்டாயம் செல்ல வேண்டிய கோவில் செவ்வாய் கிரகம் வந்து பலம் பெற்று இருக்கிற பழனி முருகனை போய் தரிசிச்சுட்டு வரணும். அது காலையில் தான் தரிசித்தேன், ஈவினிங் தரிசித்தேன். காலையில் ஆண்டி கோலத்தில் பார்த்துட்டு ஈவினிங் வந்து என்னால் ராஜ அலங்காரத்தில் பார்க்க முடியல, அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களால் எப்போ முடியுதோ நீங்கள் போய் பழனிக்கு போய் அவருடைய மண்ணை மிதிச்சுட்டு வந்தாவே அந்த புண்ணியம் வந்து சேர்ந்துடும். ஏன்னா 5ல சந்திரன் உங்கள் லக்னாதிபதி நீசம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது செவ்வாயை பலப்படுத்தணும். செவ்வாயை பலப்படுத்துறதுக்கு முருகன் கோயிலுக்கு நீங்கள் போகணும். நீங்கள் ஆண்டி கோலத்தில் பார்த்தாலும் பிரச்சனை இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒன்றும் இல்லாமல் வந்திருக்கேன்னு சொல்லி போகிறவங்களுக்கு எல்லாமே கொடுத்து அனுப்புகிறவர் தான் பழனி முருகன். ஸோ பழனி முருகன் கோயில் தரிசனம் ரொம்பவே பெட்டராக இருக்கும். பெருமாள் வழிபாடு பேசிக்காக பண்ணிக்கலாம். பெருமாள் வழிபாடு நார்மலாக கடகராசிக்கு நல்லது சார். கடகராசி நேயர்களுக்கு பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக பார்த்தோம். கண்டிப்பாக நம்ம நேரில் ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி சார்.